இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் பற்றியும் பார்த்துட்டு அதன் பிறகு அதை கன்சைஸ் பண்ணி ஷார்ட்டாக எப்படி பார்க்குறதுங்கிறத கடைசியாக பார்ப்போம். நம்ம இதில் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு. சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேர்ள் சைல்டு, யார் பேரில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த கேர்ள் சைல்டு. இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 years. இதில் சிங்கிள் அக்கௌண்ட் ஃபார் ஏ கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும், ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 அக்கௌண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் 2 அக்கௌண்ட் இருக்கலாங்கிற விதி எந்த இடத்துல மீறி செயல்படலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு டெலிவரியில் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுது, 2வது டெலிவரியில் 2 குழந்தையா பிறக்குது, 2மே பெண் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 3 அக்கௌண்ட் இருக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் டெலிவரியிலேயே 2 குழந்தை அப்படின்னு சொன்னாக்கா அதோட முடிஞ்சு போகுது. அந்த 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எஸ்எஸ்சி ஆரம்பிக்க முடியும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரியில் 3 பெண் குழந்தை, இல்லை ஃபர்ஸ்ட் டெலிவரியில் 1, இல்லை 2வது டெலிவரியில் வந்துட்டு 2 அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி அது மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கேஸு. அந்த மாதிரி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், வித் இந்த பர்த் சர்டிஃபிகேட்ஸோட கொடுக்கணும். அந்த கேஸில் மட்டும்தான் 2க்கு மேலே அக்கௌண்ட் ஒரே ஃபேமிலியில் இருக்கலாம். இதில் மினிமம் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு 250 rupees போட்டு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் மினிமம் டெபாசிட் அப்படிங்கிறது 250ங்கிறத சீலிங்காக வச்சுருக்காங்க. சப்சிக்வெண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது 50 rupeesோட மல்டிபிள்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 50, 100, 150 இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் அப்படிங்கிறது சொல்லும்போது 250 ரூபா அப்படிங்கிறது கட்டியிருக்கணும். மேக்சிமம் அப்படின்னு சொல்லும்போது 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கட்டலாம் பெர் ஃபினான்ஷியல் இயர். ஒருவேளை தெரியாமல் 1.5 லட்சம் ரூபாயை தாண்டி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடணும் அந்த டெபாசிட்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டெபாசிட் கட்டுறதுக்கான பீரியட் அப்படின்றது 15 years அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த 15வது வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட்ஸ் எதுவுமே இல்லாமல் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம் அந்த அக்கௌண்ட். அந்த மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிற அந்த 250 rupeesஐ டெபாசிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக ஆகிடும், டிஃபால்ட்டட் அக்கௌண்ட்டாக ஆகிடும். எந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 250 கட்டாமல் இருக்காங்களோ அதில் அது டிஃபால்ட்டட் அக்கௌண்ட்டாக ஆகிடும். அந்த மாதிரி டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறத ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கான பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான அந்த டெபாசிட் பீரியட்னு 15 years கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 15th year வரைக்கும் அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் இருக்குது. ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த டிஃபால்ட் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 ரூபாயும், அது கூடவே அந்த அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எத்தனை வருஷம் நம்ம கட்டலையோ அத்தனை வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 250ங்கிற மாதிரி அந்த அரியர்ஸு ப்ளஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 50 ரூபா டிஃபால்ட், இதை கட்டி அந்த அக்கௌண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். அந்த 15வது வருஷம் வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கலாம். ரெகுலரைஸ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அதில் இருக்க அந்த ஹோல் டெபாசிட் அப்படிங்கிறது அந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். க்ளோஷர் அப்போ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஐபிபி அப்படிங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது எந்த கட் ஆஃப்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 5th டேவில் ஆரம்பித்து எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் கட்டுறவங்க 5ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுறாங்கன்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு அந்த மாதத்துக்கான வட்டிங்கிறது கேரண்டியாக கிடைக்கும். இந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையோட 18th year வரைக்கும், 18 years அதுக்கு ஏஜ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கார்டியன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 18 years அவங்களே நான் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வசிஷன் லெட்டரும் புதுசாக ஒரு கேஒய்சியும் கொடுத்துட்டு அவங்களே அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம்சிங்கிறது எந்த கேஸில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த குழந்தை இறந்துட்டாக்கா அந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து எஸ்எஸ்சி இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பேலன்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த கார்டியன் கிட்ட கொடுத்துருவோம். அந்த டேட் ஆஃப் டெத்தில் இருந்து நாம் அதை முடிச்சு கொடுக்கறதுக்கான பீரியட் ஏதாவது ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா டேட் ஆஃப் டெத்தில் இருந்து அந்த க்ளோஷர் டேட் வரைக்கும் இருக்கிறதுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து முடிப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இசிஜி அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கார்டியனுக்கு வருமானமே இல்லை, கார்டியனால அந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல கார்டியன் டெத் ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அதை வந்து இசிஜி கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கேஸ்லயுமே நம்ம எஸ்எஸ்ஏ இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கொடுப்போம். பட் இதுக்கு என்னன்னாக்கா மினிமம் பீரியடுங்கிற மாதிரி 5 years தாண்டி தான் பண்ணுவோம் இசிஜிக்கு. அடுத்ததா விட்ராயல் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இதுல வந்து விட்ராயல் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ப்ரிசீடிங் இயர்ல எந்த வருஷத்துல நம்ம விட்ராயல் அப்ளை பண்ணோமோ அதுக்கு முன்னாடி வருஷத்துல என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல இருந்து 50% நம்ம விட்ராயலா எடுத்துக்க முடியும். இது எந்த கிரவுண்ட்ல எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்ட பிறகு அந்த குழந்தை மேற்கொண்டு படிக்கிற மேல் படிப்புக்கான ஃபீஸ் எவ்வளவோ அதை எடுக்கலாம். இதுக்கு அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் எடுக்கலாம். இந்த 2 கண்டிஷன்ல எடுக்க முடியாது. அந்த 18 வயசு முடிஞ்ச குழந்தைக்கு மேரேஜ் பர்பஸ்க்காக, மேரேஜ்க்கான செலவு, என்கேஜ்மெண்ட் அது இதுங்கிற மாதிரி காரணத்தை காமிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான சீலிங் அப்படிங்கிறது 5 தடவை எடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு விட்ராயல் பண்ண முடியும். என்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி வருஷத்துல என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல 50% எடுக்க முடியும். அந்த 50% அப்படிங்கிறது சீலிங். ரெலவெண்ட் ஃபீஸ் எவ்வளவோ அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் எடுக்க முடியும். இல்ல ஃபீஸ் கம்மியா இருக்குனாக்கா ஃபீஸை மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட், பிபிஎஃப் அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட், இது மூணுத்தையும் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததா அக்கௌண்ட்டோட டூரேஷன் பீரியட் 21 years அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு கல்யாணம் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த அக்கௌண்ட்டை முடிச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அந்த குழந்தைக்கு 18 வயசுங்கிறது முடிஞ்சு போயிருக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான பீரியட் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த 3 மாசத்துக்குள்ள க்ளோஷர் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஷர் பண்ணி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இது எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்டுங்க. அடுத்ததா பிபிஎஃப் அக்கௌண்ட் பத்தி பார்ப்போம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கேலுக்கு போடணும், பாய்க்கு போடணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த வேரியேஷனும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டுங்க. பிபிஎஃப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்க முடியும் லைவா. அந்த ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒருவேளை பேங்க்ல ஓபன் பண்ணிட்டாருன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணிட்டாருன்னா பேங்க்ல ஓபன் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது இல்லாம ஒரு மைனர் இருக்காங்கன்னாக்கா மைனர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு சொல்றேன். மைனர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கான மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது 500 rupees. 500 rupees போட்டு ஓபன் பண்ணணும். இதுலயுமே இயர்லி சீலிங் பாத்தீங்கன்னாக்கா பெர் ஃபினான்ஷியல் இயர் 1.5 லட்சம் தான் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது. இதுலயும் சப்சிக்வெண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது 50 rupees மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம். இயர்லி சீலிங் அப்படிங்கிறது 500 ரூபா, ஓப்பனிங்க்கு 500 ரூபா, மேக்சிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபா, சப்சிக்வெண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது 50 rupees மல்டிபிள்ஸ் இருக்கணுங்க. இதுல இந்த மேக்சிமம் லிமிட் ஆஃப் 1,50,000 அப்படிங்கிறது எது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தர் அவர் வச்சு அவரே ஆப்ரேட் பண்ற அக்கௌண்ட் பிளஸ் அவர் வேற யாராவது ஒரு மைனருக்கு கார்டியனா இருக்காருன்னா ரெண்டும் சேர்த்தே 1.5 லட்சம் தான் இருக்கணுங்கிறது சொல்றாங்க. அது இந்த அக்கௌண்ட்ல முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ 1.5 லட்சம் ரூபா சீலிங் அப்படிங்கிறது அவரு கார்டியனா இருக்க அக்கௌண்ட் பிளஸ் அவரோட செல்ஃப் அக்கௌண்ட் ரெண்டும் சேர்த்துங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இயர்லி லிமிட்டான 500 அப்படிங்கறத கட்டல அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு பினான்சியல் இயர்ல அந்த 500 ரூபாயை கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா இந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் ஆயிடும். இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கும் அதே சேம் மேனர் தான். அந்த இயர்லி அரியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 500 பிளஸ் டிஃபால்ட் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரியான 50 ரூபா, இது ரெண்டுத்தையும் கொடுத்து 15 years தான் இதோட டூரேஷன். அந்த 15 yearsல எப்போ வேணாலும் இதை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் ஒருத்தருக்கு இருக்குன்னாலுமே கூட அந்த கண்டிஷன்ல கூட அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை அவர் ஆரம்பிக்க கூடாது. டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகணும், அதை முடிச்சுட்டு அதன் பிறகு வேணும்னா இவர் ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது இதுலயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ஐபிபி இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த 5th டேல இருந்து எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள இருக்கிற அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கறத தான் எடுத்துப்போம். இதுல லோன் உண்டுங்க. லோன் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா
முதல் வருஷம் முடிஞ்சதுல இருந்து 5வது வருஷம் வரைக்கும் லோன் உண்டு. லோன் அப்படிங்கிறது நாம எப்ப லோனுக்கு அப்ளை பண்றோமோ அதுல செகண்ட் ப்ரிசீடிங் இயர்ல, அதாவது போன வருஷம் இல்லாம அதுக்கு முன்னாடி வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 25% அப்படிங்கிறத லோனா நாம எடுத்துக்கலாம். அந்த 1 இயர் அப்படின்னு சொல்றதுமே கூட எந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறோமோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பினான்சியல் இயர் தான் 1 இயர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஒரு மைனர் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுல லோனுக்கு அந்த கார்டியனே அப்ளை பண்ண முடியும். ஒரே சர்டிபிகேட் மட்டும் அந்த மைனரோட செலவுக்காகத்தான் நாங்க எதை அப்ளை பண்றோம் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். லோனுக்கான கண்டிஷன் 25% அமௌண்ட் எடுக்க முடியும். செகண்ட் ப்ரிசீடிங் இயர்ல இருக்கிறதுல வருஷத்துக்கு ஒரு லோன் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு லோன் இருக்கும்போது அந்த லோன் முடியாம அடுத்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் எல்லாத்தையும் கட்டிட்டு தான் அடுத்த லோன் அப்படிங்கறது எடுக்க முடியும். அந்த லோனோட பிரின்சிபலை திருப்பி கட்டுறதுக்கு 36 மாசம் டைம் கொடுக்குறாங்க. 36 மாசத்துக்குள்ள கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 1% தாங்க. அந்த லோன் பிரின்சிபலை 36 மாசத்துல கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட 2 இன்ஸ்டால்மெண்டா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரே 1% தான். ஒருவேளை அந்த 36 மாசத்துக்குள்ள கட்டல அப்படின்னு சொன்னாக்கா அந்த லோனுக்கு 6% வட்டிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த 6% வட்டியை ஒவ்வொரு வருஷமும் 6% வட்டிங்கிறது இயர் முடியும் போது அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிக்கிட்டே இருந்துரும் அவரோட அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல. இதுல மட்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி லோன் எடுத்துட்டாங்க, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாமினி இந்த லோனை வித் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணி தான் ஆகணும், அந்த கிளைம் க்ளோஷரா இருக்கும்போது கூட. இதுல விட்ராயல் உண்டுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 5th இயர் வரைக்கும் லோன் உண்டு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இதுல விட்ராயல் எடுக்க முடியும். அந்த விட்ராயல் எடுக்கிறதுக்கான பாத்தீங்கன்னாக்கா 2 சீலிங் கொடுத்துருக்கான். இமீடியட் ப்ரிசீடிங் இயர், முதல் வருஷத்துல என்ன சீலிங் இருக்கு, அப்படி இல்லைன்னாக்கா 4th ப்ரிசீடிங் இயர். இது ரெண்டுல எதுல பேலன்ஸ் கம்மியா இருக்கோ அதுல 50% விட்ராயலா எடுக்கலாம். அந்த மாதிரி விட்ராயல் அப்படின்னு எடுக்கும்போது ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட், லோனோட அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. விட்ராயலுக்குமே வருஷத்துக்கு 1ங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதுலயும் அந்த மைனருக்காக வேண்டி விட்ராயல் எடுக்கணும்னாக்கா அந்த சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துட்டு மைனரோட செலவுக்கு தான் எடுக்கிறோம்னு கொடுத்துட்டு நம்ம விட்ராயல் அப்படிங்கறத எடுத்துக்க முடியும். அடுத்ததா இதோட டூரேஷன் பீரியட் அப்படிங்கிறது 15 இயர்ஸ்ங்க. 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். கண்டினியூ அப்படிங்கிறது 2 விதமா பண்ண முடியும். அதாவது இந்த 15 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கு அப்படின்னாக்கா அவருக்கு 3 சாய்ஸ் இருக்கு. 1, அக்கௌண்ட்டை க்ளோஷர் பண்ணி அமௌண்ட் வாங்கிக்கலாம். 2, அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபர்தரா டெபாசிட் எதுவும் பண்ணாம அப்படியே அடுத்த 5 வருஷத்துக்கு பிளாக் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 3வது வித் சப்ஸ்கிரிப்ஷன், பணம் கட்டுற மாதிரி சேர்ந்து அடுத்த 5 வருஷத்துக்கு பணம் கட்டிக்கிட்டே கண்டினியூ பண்ணலாம். இப்படி 3 சாய்ஸ் இருக்கு இதுல. அந்த மாதிரி கண்டினியூ பண்றோம் அப்படின்னாக்கா அந்த கண்டினியூஷன் பீரியட்ல அந்த 5 இயர்ஸ்ல கூட இவர் அதுல இருந்து விட்ராயல் அப்படிங்கறத எடுக்க முடியும். அது எடுக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி கண்டினியூ பண்றதுக்காக எழுதி கொடுக்குறாரு, அந்த டயத்துல அதுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல இருந்து 60% தான் எடுக்க முடியும் இந்த 5 வருஷத்துல. ஃபர்தராகவும் கண்டினியூ பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து தொடர்ச்சியா பணம் கட்டி நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னாக்கா முடிஞ்ச அந்த 15th இயர்ல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டினியூ பண்றதுக்கான ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துடணும். அப்படி ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத பண்ண முடியாது, வெறும் வட்டி மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் கண்டினியூ ஆகும் ஃபர்தரா. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வித்தவுட் டெபாசிட் கண்டினியூ பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு வித் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ பண்ண முடியாது, டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி அதையும் பண்ண முடியாது. டோட்டலா அந்த 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த 60% மட்டும்தான் அதுல விட்ராயலா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதை வந்துட்டு சிங்கிளாவே எடுக்கலாம், இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்லயும் எடுக்கலாம். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பிளாக் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். எக்ஸ்டென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லிங் லெட்டரை கொடுத்துட்டு அந்த லெட்டரை விட்ரா பண்ண முடியாது. பிறகு இதுலயுமே ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது
5 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் பண்ண முடியும். 5 வருஷம் பிறகு பண்றோம் அப்படின்னாலும் அந்த ECG எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்ட்ல தான் என்னால கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பண்ண முடியும். அப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த இயர்ல நாம போயிட்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்றோமோ அந்த வருஷம் வரைக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த வட்டியில ஒரு % லெஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த நாமினியா இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாதுங்க. நாமினியா இருக்கிற ஒரு நாமினி ஷெல் நாட் பி அலவுடு டு கண்டினியூ த அக்கௌண்ட். ஒன்று. அடுத்ததா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரெடிட் பேலன்ஸ் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட். கோர்ட் அட்டாச்மெண்ட் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மற்ற எல்லாத்தையும் ஜப்தி பண்ணாலுமே இதை ஜப்தி பண்ண முடியாது. இதுல இருக்க அமௌண்ட் அப்படிங்கிறது பியூரா அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை தான் சேரும். இது PPF அக்கௌண்ட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன் சொல்லும் போது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கான அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஹேஸ் அட்டைன்ட் ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். 60 வயசு முடிஞ்ச யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒன்று. அடுத்தது 55 வயசுல இருக்கவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி VRSல வந்தவங்க 55க்கு மேல இருக்கவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கான கண்டிஷன் அவங்க அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத எந்த டேட்ல வாங்குறாங்களோ அதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள இந்த அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிடணும். அதர்வைஸ் 60 ஆனாதான் ஆரம்பிக்க முடியும். என்னைக்கு டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை கொடுத்துட்டு அவங்க ஆரம்பிக்கலாம். ஒண்ணு. அடுத்ததா டிஃபென்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வர்றவங்களும் இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். அவங்களுக்கான அந்த ஏஜ் அப்படிங்கிறது 50 இயர்ஸ் கொடுத்துருக்கலாம். 50 வயசுக்கு மேல இருக்க ஆர்மி ரிட்டையர்ட் பர்சன் ஆரம்பிக்கலாம். 55 வயசுக்கு மேல இருக்க VRS வாங்கிட்டு வர்றவங்க ஆரம்பிக்கலாம். 60 வயசுக்கு மேலன்னு எடுத்துட்டா யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதுதான் அக்கௌண்ட். VRS பர்சனும் டிஃபென்ஸ் பர்சனும் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறத வாங்கின ஒரு மாசத்துக்குள்ள அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடணும். அதுக்கான ப்ரூஃபை நமக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். இது மட்டும் தாங்க. இதுல அக்கௌண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே சொன்ன ரெண்டுலையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது கிடையாது. SSAலயோ PPFலயோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேச்சு கிடையாது. அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் தான் சொல்லியிருக்கோம். பட் சீனியர் சிட்டிசன் பார்க்கும்போது எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இவர் ஆரம்பிச்சுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி வித் ஸ்பௌஸ். கணவர் ஆரம்பிக்கிறாருன்னா அவங்க மனைவி கூட சேர்ந்து தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். மனைவி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கணவன் கூட சேர்ந்து மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஆரம்பிக்கும் போது அந்த செகண்ட் அப்ளிகண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. இவருக்கு 60 ஆனாதான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டோம். அவங்க ஒய்ஃப்க்கும் 60 ஆயிருந்தா தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. பட் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவரோட ஷேரா தான் டோட்டல் அமௌண்ட்டை நாம ட்ரீட் பண்ணுவோம். டோட்டலா 5 லட்சம் போட்டிருக்காங்கனாக்கா அந்த 5 லட்சமே அந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுதான். அது டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஆரம்பிக்கிறதுக்கு 1000 அப்புறம் 1000தோட மடங்குகள் 1000 2000 3000 இந்த மாதிரி தான் போட்டு ஆரம்பிக்க முடியும். இதுல மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான் 15 lakhs அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். பட் டோட்டலா அக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் பேர்ல 15 லட்சம்ங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்க முடியும். அதுல அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்ற கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த VRS வாங்கிட்டு வர்றவங்க அடுத்ததா ஆர்மி ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இவங்களுக்கு அந்த 15 lakhs அப்படிங்கிற சீலிங் எதை வச்சு நிர்ணயம் பண்றோம் அப்படின்னாக்கா அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா எவ்வளவு வாங்கினாங்க. அதுதான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா அவங்க வெறும் 5 லட்சம் 6 லட்சம் வாங்கிட்டு 15 லட்சத்துக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க 15 லட்சம் வரைக்குமே போடலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல ஒன் டைம் டெபாசிட், ஒரே ஒரு தடவை டெபாசிட் பண்றோமோ அதோட முடிஞ்சு போச்சு அந்த அக்கௌண்ட். இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். பட் அதே அக்கௌண்ட்ல எதையும் ஆட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான டேட் அப்படிங்கிறது டிசம்பர், மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த டேட்ல கொடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது எந்த டேட்ல அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு நியரஸ்டா நான் இப்ப சொன்ன மாசத்துல எந்த மாசம் இருக்கோ அதை ஆரம்பிச்சிருவோம். ஃபர்தரா வர்றது அப்படிங்கிறது இந்த கடைசி தேதிகள்ல மட்டும்தான் வரும். மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இதுல வரும். இதுல வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாக்கா பெட்டர். எடுக்காம விட்டோம் அப்படின்னாக்கா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ஷெல் நாட் ஏர்ன் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட். அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் ருப்பி. 40 பைசா வரைக்கும் இருந்தாக்கா ஒமிட் பண்ணிடுவோம். 60 பைசாவுக்கு மேலே போச்சுன்னா அதை ₹1 கால்குலேட் பண்ணிக்குவோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. எக்ஸஸ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ரீஃபண்ட் பண்ணிடணும். அதை ரீஃபண்ட் பண்ணுற டேட் வரைக்குமான அந்த பீரியடுக்கு பிஓஎஸ்பி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நம்ம. பிஎம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்சிக்கு 3 கண்டிஷன் இருக்குது. இதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக எஸ்பியில் போகிற மாதிரி அவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னாக்கா அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் நம்ம. இதில் பிஎம்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. சீனியர் சிட்டிசன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அக்கௌண்ட்டை அவங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோர் 1 இயர், 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க க்ளோஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு நாம கொடுத்த அத்தனை வட்டியும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு தந்துடுவோம் முதல் 1 வருஷத்துக்குள்ள. ஒருவேளை 1 வருஷம் முடிஞ்சு 2 வருஷத்துக்குள்ள வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து 1.5% டிடெக்ட் பண்ணிக்குவோம். ₹1,00,000 போட்டிருக்காருனாக்கா ₹1,500 டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் அவருக்கு தருவோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துக்குள்ள எப்போ ஒரு பிஎம்சி பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் அதுல இருந்து 1% டிடெக்ட் பண்ணிட்டு மீதியை தந்துருவோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1 இயருக்குள்ள கொடுக்குறோம்னா கொடுத்த இன்ட்ரெஸ்டே திரும்ப வாங்கிப்போம். 1 இயருக்கு மேல கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப வாங்க மாட்டோம். பட் அதுல இருந்து 1.5% எடுத்துருவோம் 1 to 2க்கு. ஆஃப்டர் 2 அப்படின்னு பார்க்கும்போது 1% மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த அக்கௌண்ட்டையும் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டு. 5 வருஷங்கிறது அக்கௌண்ட்டோட டூரேஷன் பீரியட். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு ஃபர்தராக நாம 3 வருஷத்துக்கு அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஷர் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த 1 இயரில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. இதில் மல்டிபிள் விட்ராயல்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம்னாக்கா டோட்டல் அமௌண்ட்டை வாங்கிக்க வேண்டியது தான் நாம. ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆயிடுறாரு அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆயிடுறாருனாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், அப்படி இல்லைன்னாக்கா நாமினி அவங்க ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்கா அவங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டை. அவங்க கண்டினியூ பண்ண முடியும். இன்கேஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா க்ளோஷர் பண்ணி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுல இன்கேஸ் ஏதாவது டிலே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த டேட் ஆஃப் டெத்துல இருந்து டேட் ஆஃப் க்ளோஷர் வரைக்குமான பீரியடுக்கு பிஓஎஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட போட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனை மீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டினியூ பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஃபர்தரா 3 வருஷத்துக்கு பண்ண முடியும். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கான அப்ளிகேஷனை முதல் 1 வருஷத்துக்குள்ள கொடுத்துடணும். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் ஓப்பனிங்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த டேட்ல இருந்து ஆகுதோ அன்னைய டேட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் வரும். பட் அந்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்குற வட்டிங்கிறது டேட் ஆஃப் ஓப்பனிங்ல என்ன இன்ட்ரெஸ்டோ அதே இன்ட்ரெஸ்ட் படி தான் அந்த 5 வருஷத்துக்குமே வட்டி கிடைக்கும். இது சீனியர் சிட்டிசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.